நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஐ பற்றி. இந்த தேர்ட் ஐ பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். லண்டனில் ஒரு மனிதருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவர் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ்லாம் அவரோட ஸ்கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதர்ச்சியாக அவரோட தேர்ட் ஐயில் பட்டுடுது. ஓகே, ஆப்ரேஷன் முடியுது. அவரும் நார்மலாக ஆகிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரால் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே நடக்குது. என்னடா இது, என்ன நடந்தது அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அது இன்ஆக்டிவான ஒரு கிளாண்டு, அது யூஸ்லெஸ், ஒரு ஜஸ்ட் ஒரு எதுக்கு இருக்குன்னே தெரியாது அப்படின்ற ஒரு பொருளாக இது வரைக்கும் அவங்க பாவித்த அந்த ஒரு பீனல் கிளாண்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் பட்டுருக்கு. ஸோ அது ஆக்டிவேட் ஆனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுன்றத அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அப்போது இதுவரை எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதுலேருந்து சுரக்கக்கூடிய திரவமானது 3 விதமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது 3 விதமான திரவங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. 10 விதமான திரவங்கள் அதிலேருந்து சுரக்குது. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய இந்த 10 விதமான திரவங்களை வச்சு பல விஷயங்கள் செய்யலாம். அப்போ அந்த 10 விதம் அப்படின்றது நம்ம சித்தர்கள் எழுதி வச்சது. 3ன்றது இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கண்டுபிடிச்சது. ஸோ நம்ம என்னென்னா, அந்த ஒரு தேர்ட் ஐ பற்றி பல வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் எழுதி வச்சதை இவங்க எதர்ச்சியாக ஒரு ஆப்ரேஷன் மூலிமா தட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி விஷயத்தை எதர்ச்சியாக நடக்கிறத விட நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் பிராணாயமெல்லாம் பண்ணுறோம். அப்போது எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க? தட்டினப்புறம் தானே அது ஆக்டிவேட் ஆச்சு. ஏதோ ஒரு இன்சிடெண்ட் அதில் ஆன அப்புறம் தான் அது தூங்கிட்டு இருந்தது விழிப்படைஞ்சிருச்சு. அதுதான் விஷயம் அங்கே. அப்போது அந்த தூங்கிட்டு இருக்க அமைதியாக தன்னுடைய செயல்பாட்டை கம்மியாக பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்தை அதிகப்படியான செயல்பாடு பண்ண வைக்கணுன்னா நீங்கள் அதை எழுப்பணும். அதாவது ஆக்டிவேட் பண்ணணும். இந்த பைனல் கிளாண்டுன்றதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிராணாயாமத்தை கற்றுறாங்க. பிராணாயாமத்தை அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த இடத்து மேலே கரெக்டாக அந்த பைனல் கிளாண்டில் உங்களுக்கு மூச்சை செலுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் கற்றுத்தரப்படும். அந்த கண்டினியூவாக நீங்கள் மூச்சு அங்கே அடிச்சுட்டே இருந்தோம்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். அதோட ப்ரெஷர் ஓவராக பட உஷ்ணமானது ஏற 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 பைனல் கிளாண்ட் ஃபுல் ஆக்டிவ் ஆகும். ஃபுல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ப்ரெடிக்ட். எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பலவிதமான அற்புதங்களை செய்யலாம். நன்றி.